அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமறியில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவாரும். பழனி ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். அன்றைக்கு இப்போ கோச்சார பலன்கள் அடிப்படை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே கோச்சார பலன்கள்ன்றது இவ்வளவுதான் நடத்துறாங்க. ஆனா அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இது அடிப்படைன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். அடிப்படையே ஒரு 4 நாள் நடத்தணும்னா அடிப்படை மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு இருக்கு. கோச்சார பலன்கள் இப்ப நாம சொல்லிட்டு வர்றது உண்மையிலேயே அடிப்படை தான். அதுக்கு மேல இருக்குன்னு தெரிஞ்சாதானே இது அடிப்படை நமக்கு தெரியும். அதனால அதுக்கு மேல நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம எவ்வளவு ஒரு 4 நாள் வகுப்பு சொல்லியிருந்தேன். 4 நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். வாழ்க வளமுடன். இதுக்கு முன்னாடி முதல் நாளே நம்ம கோச்சார குருனுடைய பலன்கள் சொன்னோம். அதுவும் கொஞ்சம்தான். பலன் கோச்சார பலன் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அடிஷனலா பார்க்கணும். அதுல வேதைங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ யாருக்கு 7.5 எந்த ராசிக்கு 3 ராசிக்கு நடக்கும் இல்லையா? மீன ராசிக்கு பாத சனிங்க. மீனத்துக்கு பாத சனி. அதுல இருந்தே வந்துருவோம். இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு 7.5 சனி ஒன்றும் செய்ய மாட்டார். யாராவது மீன ராசிக்காரங்க இருக்கீங்களா? மீன ராசி தான் சார். வாழ்க வளமுடன். 1 வருஷத்துக்கு உங்களை சனி பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டார். சும்மா உடம்பு சரியில்லாம போச்சு, அது அலைச்சல் வந்துச்சுன்னா அது வேற. அது சுப அலைச்சல் தானே. ஆனா சனி ஒன்னும் செய்ய மாட்டார். அசோக்குமார் ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துக்கு குரு அங்க இருக்கிறதுனால அது என்ன ரகசியம்? குரு 3ல இருக்கும் பொழுது இதான் மனசு வராது. ஆக்சுவலா இது அடுத்த உயர்நிலை. ராசிக்கு 3ல இருக்கும்போது அவர் அன்னைக்கு சொன்ன எடுத்துக்காட்டு பொதுவா சொன்னேன். நான் அன்னைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னனே தவிர சரியா அன்னைக்கு சொல்லல. பொதுப்படையா சொன்னேன். ஏதோ ஒரு கிரகம் ஒரு கோச்சார கிரகத்தின் பலனை தடை செய்யும். அது கோச்சார வேதை அப்படின்னு சொன்னேன். இப்போ தெளிவா சொல்லணும்னா கோச்சார வேதை விபரீத வேதைன்னு 2 இருக்கு. ஒரு கோச்சார கிரகத்தின் நல்லா கவனிச்சுக்கங்க, ஏன்னா இதுல சந்தேகம் வரும். எந்த கிரகத்தினுடைய செயலை எந்த கிரகம் தடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோச்சார கிரகத்தின் செயலை அல்லது விளைவை இன்னொரு கோச்சார கிரகம் தடுப்பதுதான் இந்த வேதைங்கிறது. அந்த வேதையில 2 வகை வேதைகள் சொல்றோம். ஒண்ணு கோச்சார வேதை, இன்னொன்னு என்ன சொன்னோம்? இப்பதானே சொன்னேன். கோச்சார வேதை, விபரீத வேதை. ஒரு கிரகத்தினுடைய நற்பலன் தடுக்கப்படுமானால் அந்த வேதை கோச்சார வேதை. இன்னொன்னும் கோச்சார வேதை தான். ஆனா அதுக்கு பேரு மாத்தி வச்சுட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. கெடுபலனை தடுக்குமானால் அதுக்கு பேரு விபரீத வேதை. ஏன்னா கெட்டதையே தேக்குதுன்னா அவ்வளவுதான். நன்மைதான். விபரீதமா பண்ணுது இல்லையா? விபரீத ராஜயோகம் மாதிரிங்க சார். ராஜயோகம்ங்கிறது நார்மலா நடக்கிறது. விபரீதங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஒரு 10 லட்சம் கிடைக்கும். எப்படின்னா எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இன்சூரன்ஸ் மாதிரி வர்றதோ, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, அல்லது ஏதாவது ஒரு தகராறுல போய் ஒரு
பிரச்சனையில மாட்டிக்கிறோம், கோர்ட்ல ஒரு ஆர்டர் போடுறாங்க, இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் காம்பன்சேஷன் போடுறான்றான், அதுல கிடைக்குது. அதுதான் விபரீதம். ஏன்னா சாதாரணமா கிடைக்கிறது வேற, அது கொஞ்சம் மெதுவா வரும். விபரீதங்கிறது திடீர்னு நடக்கிறது, அல்லது எதிர்பாராம நடக்கிறது, அல்லது நெகட்டிவா நடந்து அது பாசிட்டிவா மாறுறது. அதனாலதான் அதுக்கு விபரீதம், எதிர்பாராமல் நடப்பது, விபரீத வேதை. இந்த வேதைகள் வந்து எடுத்த உடனே சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஒவ்வொரு இப்போ ஒரு கிரகம் சூரியன் இருக்குன்னா அது ராசியில இருக்கும்போது எந்த கிரகம் எந்த வீட்டில் இருந்தால் வேதை செய்யும், 2ல இருந்தா எந்த வீட்டுல இருந்தா வேதை. வேதைன்னா இப்போ என்ன சொன்னோம், சனி வந்து 12ல, ராசிக்கு 12ல இருக்கும் பொழுது, சனி அதாவது கோச்சார சனி ராசிக்கு 12ல் இருக்கும் பொழுது, கோச்சார குரு ராசிக்கு 3ல் இருந்தால் அது வேதை அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க 12 வீட்டுக்கு வரும்போது வேதை வீடு எது, வேதை கிரகம் எது, விபரீத வேதை எது, விபரீத வேதை கிரகம் எதுங்கிறது மாறும். அப்போ நிறைய வந்துரும் இல்லையா, தனித்தனியா சொல்லணும் தானே. இப்படிதான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு கிரகத்துக்கு சொல்லிட்டாரு ஐயா, சரி அடுத்த கிளாஸ் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இல்லை, அப்ப நம்ம இனிமேல எடுத்துக்கலாம். ஒரு கிரகத்துக்கு 12ல, அதாவது ராசிக்கு 12ல ஒரு கிரகம் இருக்கும் பொழுது ராசிக்கு 3ல இன்னொரு கிரகம் இருந்தா அது வேதைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது எடுத்துக்க முடியாது, அப்படி எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி வேதை செய்யாத சில கிரகங்கள் இருக்கு. ஒரு கிரகம் செய்யாதுன்னு சொன்னீங்க சார், சூரியன் மட்டும் செய்யாதுன்னு சொன்னீங்க சார். சூரியன் யாருக்கு செய்யாதுன்னு சொன்னேன், யாருக்கு செய்யாதுன்னு சொன்னேன்? சனிக்கு சூரியன் எடுத்துக்கொண்டான்னு சொன்னேன். ஐயா இப்ப சனிக்கு குரு வேதைங்களா? ஆமா, அந்த வீட்டுல இருக்கும்போது, சனி ராசிக்கு 12ல இருக்கும்போது, சனி ராசிக்கு 12ல் இருக்கும் பொழுது கோச்சார சனி, அது நல்லா கவனிச்சுக்கணும். கோச்சார சனி ராசிக்கு 12ன்னா என்ன, 7.5 ஆரம்பிக்குது. இப்ப குரு எங்க வந்துட்டாரு, ரிஷபத்துல இருக்காரு. ரிஷபத்திலையா, அப்போ மீனத்துக்கு 3ல இருக்காரு. அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் 7.5, ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரேக். சரி சரி நீ இருந்துக்கோ, போயிட்டு போ அப்படின்ற மாதிரி இருப்பார். அதுதான் வேதை. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்ப சனிக்கே வந்து 12 வீட்டுக்கு வரும்போது வெவ்வேறு வீட்டுல வெவ்வேறு மாதிரியான வேதை வீடுகள் இருக்கும். 3 வேதையா இருக்காது. அல்லது நீங்க இன்னொரு மாதிரி யோசிச்சீங்கன்னாலும் தவறா போயிடும். எப்படி 12ல இருந்து என்ன 4ல குரு வருது சார், அப்ப 4ல குரு வந்தா வேதையா அப்படின்னும் எடுக்க முடியாது, வேற வேற மாதிரி வரும். ஏன்னா நான் ஆரம்பத்துல எல்லாம் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன், அதுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா தவறான புரிதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்றேன். அப்போ நம்ம பொது பலன் தான் சொன்னோம். கோச்சாரத்தில் குரு 12 ராசிகளில் அல்லது 12 ராசிகள் இல்ல, ராசிக்கு 12 இடங்களில் வரும் பொழுது எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது தடுக்கப்படலாம். எதனால் தடுக்கப்படும் அப்படின்னா வேதை, அந்த வேதையை தருகின்ற கிரகமும் கோச்சார கிரகம் தான். மீண்டும் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு தோணும். போன் பண்ணி இன்னைக்கே என்கிட்ட 2 பேர் போன் பண்ணி கேட்டாங்க, சார் எனக்கு ஜாதகத்துல இந்த இடத்துல கிரகம் இருக்கு சார், அப்ப அது வேதை தானா அப்படின்னு கேட்டாங்க. அது இல்ல, வேதைங்கிறதும் கோச்சார கிரகம் தான். வாழ்க வளமுடன். இப்போ இன்னைக்கு சூரியன்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்குவோம். சூரியன் எழுதிக்கிறீங்களா? சூரியன் ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது செல்வாக்கு குறையும், அலைச்சல், நோய்,
பேசிக்கா இன்னும் விரிவா சொல்லும்போது நிறைய சொல்லலாம். நம்ம இந்த அளவுக்கு இருந்தா போதும். என்னென்ன சொன்னோம்? செல்வாக்கு குறையும். அப்படின்னா பேர் கெட்டு போகுதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் வந்து அரை சுபர் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரந்தங்களும் ஒவ்வொரு மாதிரி முக்கால் பாவர்னு சிலது சொல்லுது. எப்படி இருந்தாலும் ஒரு பாவி கொஞ்சம் சுவர் அவ்வளவுதான். அவர் அங்க வரும்போது என்ன செய்யறார் அப்படின்னு ஒரு விஷயம். நோயை தரலாம். சார் அப்பனா சூரியனும் இருக்க இடத்த கெடுத்துருவாராங்க சார் அப்பனா? அதுதான் செல்வாக்கு குறையுது. சூரியன் செல்வாக்கு தானே. சூரியன்னா புகழ்னு சொல்றோம் இல்லையா? அந்த அஸ்தமனம் போல அவருடைய செல்வாக்கு அஸ்தமனம் ஆகுது. சூரியன் புகழ்னு சொல்றோம். அப்ப இங்க ராசிக்கு வரும்போது செல்வாக்கு குறையுது, அலைச்சல் வரும். ஏன்னா அவரு வேகமா சுத்தி வர்றாரு இல்லையா? சூரியன் டெய்லி சாயங்காலம் போயிட்டு காலையில டக்குன்னு கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துருவார். அப்போ அலைச்சல், நோய். சூரியன் நோய்க்காரகன். ஏன்னா மருந்தும் அவருதான், நோயும் அவருதான். 2ல இருக்கும்போது கண் நோயை தருவார். இப்ப சூரியன் சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சரி இப்ப ஜென்ம ராசியில இருக்கும்போது சூரியன் வந்து காரகம் வந்து குறையுன்றீங்க. இப்ப மீன ராசிக்கு வந்து சூரியன் வந்து சூரியனும் குருவும் 2 பேரும் நண்பர்கள் தான். இயற்கை அவங்க 2 பேரும் ஒரே டீம் தான். அதனால அவருடைய பலன் கொஞ்சம் குறையலாம். அதுலயும் 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல சூரியனுக்கு உடைய புதன் நட்சத்திரம் இருக்கு, உத்திரட்டாதி இருக்கு, புரட்டாதி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க வேணாமாங்க சார்? பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கு தான் இது பொது பலன் அப்படின்னு முதல்ல ஒரு ஸ்டார் மார்க் போட்டுறோம். கீழே அந்த ஸ்டாருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இது பொது பலன் ஆகும். உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்து பலன் மாறுபடலாம் அப்படின்னு ஃபுட் நோட் வந்துடும். இதுதான் உண்மை. அதனால இது பொது பலன். அப்ப ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இதுல கொஞ்சம் குறை, அதாவது இந்த நெகட்டிவ் சொல்றது கொஞ்சம் குறையும். ஜாதகம் மோசமா இருந்துச்சுன்னா இந்த நெகட்டிவ் சொல்றது கொஞ்சம் அதிகமாகும். அப்படிதான். மற்ற கிரகங்கள் பார்வை வரும்போது இந்த பலன் மாறும். வாழ்க வளமுடன். இடையில நீங்க உங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, கோச்சுக்காதீங்க. சரி, அடுத்து 2 சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரும் பொழுது, இப்போ இன்னைக்கு சூரியன் எங்க இருக்காரு? சார் மிதுனம் சார், மிருகசீரிடம் 3ல இருக்காரு. மிதுனத்துல இருக்காரு. இதுல ஒண்ணு இப்ப சொன்னது சரியான டெஸ்ட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தாரு. அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு சென்ற மாதம் அலைச்சல் இருந்ததா? இங்க யாராவது ரிஷப ராசிக்காரங்க இருக்கீங்களா? சென்ற மாதம் உங்களுக்கு அலைச்சல், அசதி, லேசான நோய்கள், அதாவது சூரியனால வந்துச்சுன்னா அது வெப்ப நோய்களா இருக்கும், கண் நோயா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா? யாரும் இல்லையா? உடல் அசதி இருந்ததுங்கய்யா. அப்புறம் இது சில இடத்துல வியாபாரத்துல வந்து கொஞ்சம் செல்வாக்கு பேர் கொஞ்சம் இது சரிஞ்ச மாதிரி இருந்ததுங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒவ்வொரு இடையும் எனக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்காகவே உங்களை நான் வாழ்த்தணும். அடுத்து இப்ப வந்து இன்றைக்கு இவர் எங்க வந்திருக்காரு? அப்படின்றப்போ மிதுனத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா தன லாபம் குறையும், தன நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது லாபம் குறையும்னு எடுத்துக்கலாம். தொழில் செய்யறவங்களா இருந்தா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதிக விலைக்கு வாங்கி குறைச்ச விலைக்கு விற்கிற மாதிரியோ அல்லது கடன் விடுற மாதிரியோ வரலாம். கண் எரிச்சல், ஏன்னா இவர் வந்து கண்ணுக்கு காரகன், 2 வந்து கண், அப்போ கண்ல ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. உண்மைதாங்க. இன்னைக்கு காலையிலே வேலையை காட்டிட்டாருங்க. என்னாச்சு? தொழில ஒரு இது பண்ணும்போது பில் வரும்போது காலையில ஒரு சின்ன சண்டை சச்சரவு. அதுல வந்து நான் இவ்வளவுதான் தருவேன் அவ்வளவுதான் தருவேன் ஆர்குமெண்ட். பாருங்க, வந்த உடனேயே 2ஆம் இடத்துக்கு வந்த உடனே பண்ணியிருக்காரு.
தேங்க்யூ. இப்போ 3ஆம் இடம் யாருக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்துக்கு பார்க்கலாம். மேஷம் யாராவது இருந்தீங்கன்னா, மேஷத்துக்கு வந்து அந்த செல்வாக்கு குறைதல், அலைச்சல் இதெல்லாம் போன மாசம் இருந்திருக்கும். சாரி, மேஷத்துக்கு போன மாசம் எங்க வந்திருக்காரு? மேஷத்துக்கு சென்ற மாதம் 2ல இருந்திருப்பாரு. அப்ப அவங்களுக்கு வந்து கண் நோய் வந்து இருக்கலாம், தன நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். மேஷத்துக்கு சென்ற மாதம் எங்க இருந்தாரு? 2ல இருந்தாரு. அதனால அவங்களுக்கு இந்த கண் பாதிப்புகள், வருமானத்துல இழப்பு அந்த மாதிரி இருந்திருக்கும். மேஷம் யாராவது இருந்தா அதை பார்க்கலாம். சரி, அப்போ இப்ப என்ன சொன்னோம்? சூரியன் 1ல வரும்போது என்னன்னு சொல்லிட்டோம், ராசிக்கு 2ல் வரும்போது சொல்லிட்டோம். அது ஐயா ப்ரூவ் பண்ணிட்டாரு. 3ல் வரும்போது என்ன ஆகும்னா, புதிய பதவி. இப்ப யாருக்கு 3ல வந்திருக்காரு? மேஷத்துக்கு 3ல வந்திருக்காரு. நல்ல மதிப்பு கிடைக்கும், புதிய பதவி கிடைக்கும். இன்னைக்குதான் வந்திருக்காருங்கிறப்போ இன்னொரு 1 வாரம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த பலன் இப்ப நீங்க ப்ரூஃப் சொல்லுவீங்க. சிலருக்கு இன்னைக்கே கூட அதனுடைய அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கலாம். அப்ப சூரியன் ராசிக்கு 3ல் வரும்பொழுது புதிய பதவி கிடைக்கலாம், மதிப்பு நண்பர்கள் அல்லது வேலை செய்யற இடத்துல வந்து நல்ல மதிப்பு கிடைக்கலாம். யாராவது நம்மளை பகைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் பயந்துகிட்டு ஒதுங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எதிரிகள் பயப்படுவாங்க இந்த நேரத்துல. ஆரோக்கியம் வந்து நல்லா, இப்ப எப்படி போன மாசம் வந்து அவங்களுக்கு சப்போஸ் மேஷராசிக்காரங்களுக்கு பாதிப்பு, ஆரோக்கிய பாதிப்பு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தடவை அது சரியாகும் இந்த மாதம். இப்ப சூரியனை வச்சு பாக்குறப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் பலன் சொல்லலாம். அப்ப மாத பலன் எப்படி சொல்றாங்கன்றது புரியுதா? மாத பலன் இப்படிதான் வருது. சரி, சூரியன் ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு 4ல் வரும் பொழுது, 4ல் இப்ப இதை செக் பண்ணிடணும். போன மாசம் யாருக்கு 4ல இருந்திருக்கும்? கும்பம் இருக்கீங்களா? கும்பம் யாராவது? பெண்களால் விரோதம், உடல் நலக்குறைவு. பெண்களால் விரோதம்னா யாராவது பெண்கள்னால சண்டை, அதாவது தவறான அர்த்தத்துல இல்ல, சண்டை வர்றதே ஏதாவது ஒரு பெண்கள்னால சண்டை வந்திருக்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. 4ன்னா மீனம் தானே வரணும்? ஓ, மீன இல்ல, நான் போன மாசத்துக்கு சொல்றேன். போன மாசம் வந்து இதுல ரிஷபத்துல தானே இருந்தாரு. இந்த மாசத்துக்கு சண்டை வர்றது இனிமேல் தானே சொல்லணும். இப்ப யாராவது இன்னைக்கு நடந்திருந்தா சொல்லலாம். இப்ப நான் சொன்ன பலன் இன்றைக்கு நடந்தது அப்படின்னா மீனத்துக்கு நடக்கும். இப்பதானே 4க்கு வர்றாரு. மீனத்துக்கு 4க்கு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அப்படிதானே? இன்னைக்கு தானே மாச பிறப்பு. ஆமாங்க. அதனால இன்னைக்கு யாருக்காவது இப்ப மீன ராசிக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல, பெண்கள்னா நான் மீண்டும் சொல்றேன் அந்த மாதிரி அர்த்தத்துல இல்ல, ஆபீஸ்ல ஒரு கிளர்க் இருக்காங்க, ஜென்ஸ் கிளர்க் இருக்காங்க, லேடிஸ் கிளர்க் இருக்காங்கன்னா லேடிஸ் கிளர்க்குனால ஏதாவது கொஞ்சம் அவங்க கொடுக்குற தபாலால் நீங்க வேலை சொல்லும் போது அவங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு, லேடிஸ் எல்லாம் 5:30க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு ஜீவோ போட்டிருக்காங்க, என்னை உட்காரிக்கணும். இப்ப டைபிஸ்ட் இருப்பாங்க, தபால் வந்து 5:15க்கு தான் வரும். எப்படி வரும்னு எங்களுக்கு தான் தெரியும். மெயில் 5:15க்கு வரும். முதல் நாள் டேட்ல அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது இன்றைக்கு வரும், நேத்திக்கு வந்து அங்க சப்மிட் பண்ண சொல்லி அதுல இருக்கும். மெயில் வரதே ஒரு நாள் லேட்டா வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைபிஸ்ட கூப்பிட்டு அதை முடிச்சு கொடுத்துட்டு போனா, சாரி சார், ஜியோ எல்லாம் மாத்தியாச்சு, நீங்க என்ன இந்த டைமுக்கு மேல இருக்க சொல்ல முடியாது அப்படின்னு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பெண்கள்னால பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். யாருக்கு? 4ல் சூரியன் இருப்பவர்களுக்கு இந்த மாசத்துல மீனத்துக்கு 4ல இருக்கு. போன மாசத்துல நம்ம ஏன்னா நடந்துச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு பார்க்கும்போது சென்ற மாதத்தில் யாருக்கு 4ல இருந்துச்சுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு
சூரியன் நாள்ல இருந்துச்சு. அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக கேட்டுக்கிறோம். அடுத்து 5 சூரியன் ராசிக்கு 5ல் வரும்பொழுது பகைவர்களால் தொல்லை இருக்கலாம், எதிரிகளால் தொல்லை இருக்கலாம். நோய், அதே வெப்ப நோய்கள் தான், நோய் சார்ந்த பிரச்சனை வரலாம். 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற மாதம் யாருக்கு 5ல இருந்திருக்கும், ரிஷபத்துல சூரியன் இருக்கும் பொழுது யாருக்கு, மகரத்துக்கு 5ல இருந்திருப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு சென்ற மாதம் பகைவர்களால் தொல்லை இருந்திருக்கலாம். சரி, 6ஆம் பாவம், 6ஆம் ராசி, ராசிக்கு 6ல் சூரியன் வரும் பொழுது நல்லது பண்ணுவார். நீங்க இதை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இதுல ஒரு ரூல் புரியும். அது நான் கடைசியா 9 கிரகங்களுக்கு முடிச்சுட்டு சொல்லுவேன். இப்பவே நீங்க ரூல் எடுக்கலாம். 3, 6 வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. இப்ப பாருங்க, 6க்கு வரும்போது உங்களுக்கு லாபம், தன லாபம் கிடைக்கலாம். பதவியில ஒரு மரியாதை, புதிய பதவி கிடைக்கலாம். எதிரிகள் இல்லாமல் நம்மளை விட்டு ஒதுங்கி போவாங்க. ஆரோக்கியம் உண்டாகும். இப்படி எடுத்துக்கிட்டே போலாம் சூரியன் 6ல் வரும்போது. இப்ப புரியுதா? பாவர், சூரியன் பாவர் 6ல மறைகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சூரியன் 7ல் வரும்பொழுது, இப்போ 6னா யாருக்கு 6ல இருந்திருப்பாரு? போன மாசம் தனுசுக்கு சென்ற மாதம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும், உடல் நலம் இருந்திருக்கும், எதிரிகள் ஒதுங்கி போயிருப்பாங்க. இந்த மாதிரி தனுசு யாரா இருக்கீங்களா? நடந்துச்சா? வாழ்க வளமுடன். சூரியன் 7ல் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நிலையை விட்டு இறங்குற மாதிரியான ஒரு நிலை வரும். தன்னிலையை விட்டு இறங்குதல், தாழ்ந்து போதல், பயணம் வரலாம், வயிறு பிரச்சனை வரலாம். சூரியன் 7ல் வரும்பொழுது. நானே பேசிட்டு இருக்கேன், இன்னும் திரும்ப சொல்லுங்கய்யா. தன்னிலை விட்டு இறங்கி செல்லுதல், தாழ்மை, கொஞ்சம் நிலை தாழ்ந்து போறது, பயணம் வர்றது, எதுக்காவது பயணம் போக வேண்டி வர்றது, ஏதாவது வீட்டில் விசேஷமாகவோ அல்லது நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்து அல்லது வேலை சார்ந்து பயணம் சாதாரணமா இருக்கிறது வேற, இந்த மாசத்துல கொஞ்சம் பயணம் அதிகமா இருந்திருக்கும். வயிறு பிரச்சனை, சூரியனால வயிறு பிரச்சனை வருதுன்னா அந்த வெப்பத்தினாலதான் வரும். 8 சூரியன் 8ல் வரும்பொழுது, அதாவது ராசிக்கு 8ல் வரும்போது, சூரியன் யாரு? அரசன் இல்லையா? அரசன் 8ல வர்றாருன்னா அப்ப என்ன பலன் நீங்களே எடுக்கலாம். அரசு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், அல்லது மேலதிகாரின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா சூரியன் மேல அதிகாரியையும் குறிப்பார். ஒரு இதுல இருக்கவங்களுக்கு டீம் லீடர் கூட சூரியன் தான். சில சமயங்கள்ல இது தந்தைகிட்ட பயப்படுற, ஏதாவது தப்பு பண்ணிட்டு தந்தைகிட்ட பயப்படுறதோ, அந்த மாதிரி தந்தையினால ஏதாவது தந்தைகிட்ட திட்டு வாங்குறது, அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து சூரியனால நெகட்டிவ்னாலே நோய் தாக்கம் சொல்லிடணும். ஏன்னா நோய் தீர்க்கிறவன் சூரியன்கிறப்போ நோயை கொடுக்கிறவனும் அவன் கெட்டு போறப்போ நோயையும் கொடுப்பான். அப்படி எடுத்துக்கணும். 9ல் வரும் பொழுது, என்ன சார் 8ம் நெகட்டிவா சொன்னீங்க, அவன் பாவி அப்படின்னா 8ல நல்லதை கொடுத்துருக்கணும். பாருங்க, அப்ப பொதுவாவையும் எடுத்துக்க முடியல நம்மளால. 9ல் வரும்போதும் ஆபத்து தான் கொடுக்குறாரு. 9ல் வரும்பொழுதும் சூரியன் பிரச்சனைகளை தருவார். இப்ப என்ன ஆகும்னா, மனோபயம், அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா, இந்த வியாபாரம் இந்த மாசம் சரியா ஓடுமா, எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி
தனக்குத்தானே ஒரு மனோபயம் வர்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான். அவங்கவங்க சூழலை பொறுத்து ஏதோ ஒரு வகையில மனசுக்குள்ள தன்னெறியாத ஒரு பயம் இருக்கும். 9ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு 9 போன மாசம் பலன் யாருக்காவது எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ரிஷபத்துக்கு 9ன்னு பார்த்தா கன்னி. கன்னி ராசிக்காரங்களுக்கு சென்ற மாதம் மனோபயம் ஏதாவது இருந்ததா? கன்னி ராசிக்காரங்க இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். ஏன்னா இப்ப 9ன்னா புரியறதுக்காகவும் இதுல வந்து 1 பதில், இன்னொன்னு வந்து அந்த 9ங்கிறது எதுன்னு புரியுதாங்கிறதுக்காகவும். கன்னி ராசிக்கு சென்ற மாதம் சூரியன் 9ல ரிஷபத்துல இருந்திருப்பாரு. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கும். அதை உறுதிப்படுத்தலான்னு பார்த்தோம். மைக் யாரோடதோ இறைச்சல் வருது, மியூட் பண்ணிக்கங்க கொஞ்சம். யார் மைக்குன்னு தெரியல. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ஆமா மேடம். ஆமா சார். சார் அந்த சூரியன் பத்தி கன்னிராசிக்கு சொன்னீங்களா சார், அது மறுபடியும் சொல்லுங்க சார். சூரியன் கன்னி ராசிக்குன்னு சொன்னதா? கன்னிக்கு 9ல இருந்திருப்பாரு போன மாசம். மனோபயம் இருந்திருக்கும். மனசுல ஒரு பயம், ஒரு அதாவது தாழ்மை அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, தன்னிறக்கம். நம்ம இதுக்கு ஃபிட் இல்லையோ, தனக்குள்ளே ஒரு பயம், தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதாவது எப்பவும் அந்த மாதிரி இருந்திருக்காது. பொதுவா தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது வந்து லக்னத்திலயோ ராசியிலயோ சனி இருந்தாலோ சனி பார்த்தாலோ அது வரும். ஆனா இது எப்படின்னா சூரியனால, கோச்சார சூரியனால வருதுன்னா அந்த மாசத்துல அடடா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, இப்படி செஞ்சிருக்க கூடாதோ, இந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க கூடாதோ, நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்குமே, அடடா விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அது ஒண்ணுமில்லாத ஒரு பயம் மனசுக்குள்ள தோணும். அது உண்டு சார். அது ஆமா ஆமா சார். தனக்குள்ளார வந்து உடம்புல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து பிரச்சனை இருக்குது. அது அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு வந்து தனக்குள்ளார கொஞ்சம் பயம் ஓடிட்டு இருக்கு. அது கரெக்ட் தான் சார். தேங்க்யூ சார். சரி, நீங்க இதுக்கு ஜோதிடத்துக்கு பதில் சொன்னதுக்காகவே உங்களுக்கு விரைவில் குணமாகணும்னு சொல்லி நான் பழனியாண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து சூரியன் 10ல வரும்பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நல்லா இருக்கும். சூரியன் 10 ஏன் சூரியன் 10க்கு நல்லா இருக்கும்னு சொல்றோம்? ஏதாவது லாஜிக் எடுக்க முடியுதா? திக்பலம் அவருடைய பாகத்துக்கு போறாரு. அவருடைய பாகத்துக்கு சிம்மத்திற்கு திக்பலம். கேந்திரம்ங்கிறத விட திக்பலம் அப்படின்னு எடுக்கலாம். வாழ்க வளமுடன். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். அப்போ எடுக்கிற சூரியன் 10ல இப்ப யாருக்கு சென்ற மாதம் சூரியன் 10ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிம்மத்துக்கு வந்து 10ல இருந்திருப்பாரு போன மாசம். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு சென்ற மாதம் நினைச்சதெல்லாம் ஓரளவுக்கு நடந்திருக்கும். முயற்சி எதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தாங்களோ அதுல ஓரளவுக்காவது வெற்றி கிடைச்சிருக்கும். இருக்கீங்களா சிம்ம ராசிக்காரர்கள்? சிம்ம ராசி அன்பர்களே இருக்கீங்களா ஐயா? ஓ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம ரிசர்ச் ஒர்க்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, நியூ ஏரியா இனிஷியலா கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஸோ அது வழி கிடைச்சிருக்கு. ஸோ வி கேன் டு வெளியில போகலாம், நல்லா இருக்குன்னு தெரியுது. வாழ்க வளமுடன். இன்னும் நல்லா இன்னமும் வெற்றி கிடைக்கணும். நன்றி. சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி சார், படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு இதே எடுத்துக்க வேண்டியதான். அப்படிங்களா? அவங்களுக்கு படிக்கிற குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். வெற்றினா என்ன அர்த்தம்? ஈஸியா அவங்களுக்கு சப்ஜெக்ட் புரியும். பரீட்சை ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அதுல வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. ஆரோக்கியமா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வெற்றிங்கிறது ஆரோக்கியம், ஒரு நல்ல ஆசிரியர் அமையிறது. எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்க ஆசிரியர் அந்த மாசம் கூப்பிட்டு, தங்கம் நீ நல்ல இவ்வளவு நல்ல பையனாடா, நான் எனக்கு தெரியாம போச்சு, நான் உன்னை புரியாம அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார். 11ல
நான் முன்னாடியே சென்ற வகுப்பிலே சொன்னேன், 11ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ பாவியாக இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் 11ல் நன்மைதான் செய்வார்கள். இப்ப சூரியனுக்கும் அதையே எடுத்துக்கலாம். ஸ்தான லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற பொசிஷன்ல ஒரு மரியாதை கிடைக்கிறது அல்லது பதவி உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழில் வந்து விருத்தி பண்ணுவாங்க. ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது அல்லது நார்மலா ஸ்டாக் எப்பவும் வைக்கிற ஸ்டாக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் போடுவோம். அந்த தடவை கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் போடலாம். கவர்மெண்ட்ல ஏதாவது தபால் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அந்த தபால் வந்து பெண்டிங் இல்லாம லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரச நன்மை கிடைக்கும். அப்புறம் சூரியன் எப்பவும் நோய் தீர்ப்பவர் இல்லையா, அதனால நோய் ஏதாவது இருந்திருந்ததுன்னா சரியா இருக்கும். யாருக்கு சென்ற மாதம்னா கடகத்துக்கு வந்து இது நடந்திருக்கணும். கடகத்துக்கு சென்ற மாதம் தொழில் அபிவிருத்தி அடைஞ்சிருக்கணும். அரசு சார்ந்து ஏதாவது எதிர்பார்த்திருந்தா அதுல ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் கிடைச்சிருக்கலாம். உடல்நிலை அதுக்கு முன்னாடி பாதிச்சிருந்துச்சுன்னா சென்ற மாதத்துல உடல்நிலை சரியா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசி அன்பர்கள் யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். சொல்லுங்க. என்ன? எனக்கு வந்து ஒரு இப்போ வந்து ஒரு கவர்மெண்டோட சப்சிடைஸ், அது ஐ மீன் அவங்களோட அண்டர்ல இருக்கிறவங்க. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு கிளாஸ்க்கு டியூஷன் எடுக்கிற அந்த ஒரு இது வந்து இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆஃபர். கவர்மெண்டோட அண்டர்ல. அது சென்ற மாதத்துல கிடைச்சது. இன்னைக்கு தானே மாசம் பிறந்திருக்கு. ஆமா சார், போன இதுல தான் கிடைச்சிருக்குது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார். 11ல் வருகின்ற சூரியன் நல்லது செய்வார், அரச நன்மை. அவங்க சொல்றாங்க கவர்மெண்ட் சார்ந்து நன்மை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடல் நலம் வந்து சென்ற மாதம் எப்பவும் இருக்கிறத விட நோய் நீங்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது இருக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது பொது பலன் தான் இல்லையா. அடுத்து சூரியன் 12க்கு வந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன நஷ்டம் வரலாம், இடமாற்றம் நடக்கலாம். ஒரு இடத்துல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வர்றதோ அல்லது வீடு மாத்துறதோ, புதுசா வீடு கட்டி கூட போகலாம். இடமாற்றம்னா பொதுவாகவே எல்லாம் டிஸ்டர்ப் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜாதக அமைப்பை பொறுத்து நான் வீடு கட்டி புதுசா வீடு குடி போனோம் சார் அப்படிங்கிற மாதிரி கூட நடந்திருக்கலாம். இப்போ யாருக்கு அது நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனத்துக்கு சென்ற மாதம் இடமாற்றம், அதே நேரத்துல பொருள் கொஞ்சமாவது இழப்பு, பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நிறைய செலவு வந்திருக்கலாம். வீட்டுக்கு ஜாமான் வாங்கி, இப்போ வீடு கட்டுறோம்னா உடனே ஜாமான் வாங்கி போடுவோம், கட்டி முடிச்சுட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் நிறைய அதை வாங்கணும் இதை வாங்கணும்ட்டு. அந்த மாதிரி நடந்திருக்கலாம். மிதுன ராசிக்காரர் யாராவது இருக்கீங்களா? குறிச்சுக்கிட்டீங்களா? இன்னும் ஏதாவது சொல்லணுமா சூரியனை பத்தி? வேற ஏதாவது? வேதையெல்லாம் நான் கடைசியா சொல்றேன். சூரியனுக்கு எங்கெங்க வேதை, விபரீத வேதை, யார் யார் வந்து வேதை இல்லை. ஒரு டிப்ஸ் வேணா இப்ப கொடுத்துறேன். சனிக்கு சூரியன் வேதை இல்லை அப்படிங்கிறப்போ சூரியனுக்கு சனி வேதையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு பொதுவா வச்சுக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் வேதை இல்லை. சூரியனுக்கு சனி வேதை அல்ல, சனிக்கு சூரியன் வேதை அல்ல. வேதையா யார் யார் வருவாங்க, எந்தெந்த வீட்டுலங்கிறது மாறும். சொல்லுங்கய்யா. ஐயா, இப்ப சூரியனோட இத பாதிப்பு இந்த பரிகாரம் மாதிரி ஏதாவது வராம இருக்கு? பரிகார வகுப்பா? இல்லைங்க, இப்ப இந்த மாதிரி பாதிப்பு வந்தபோது நம்ம எவ்வாறு தப்பிக்கலாம்? சூரியன் யாரு? சூரியன் யாரை குறிக்குது? தந்தையை குறிக்கும். தந்தை இருக்கிறவங்க தந்தைக்கு மரியாதை கொடுத்துட்டு அவங்க சொல்றத, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டியதுதான். ஆசீர்வாதம்னா காலில் விழுந்து கும்பிட்டா ஆசீர்வாதம் நினைக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். தந்தை சந்தோஷப்படணும். அவர் வந்து நம்மளை தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணோன்னு ஒன்றும் நடந்துராது. அதனால ஒண்ணு நம்ம முனிவர்கள் கிடையாது. தந்தை மகிழ்ச்சி அடையணும், அதுதான் ஆசீர்வாதம். அவர் மனசு, அப்பா நம்ம பிள்ளை பரவாயில்ல, உடம்பு சரியில்லாம படுத்திருக்கோம், வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி. அல்லது சின்ன வயசா இருந்ததுன்னா தந்தை ஏதாவது வேலை சொன்னா கேட்கணும்,
அவங்க அதாவது தந்தை மனம் குளிர வேண்டும். இதுதான் சூரியனுக்கு உண்மையான பரிகாரம். எனக்கு அப்பா இல்ல சார், இறந்துட்டாரு, என்ன சார் பண்றது? நீங்க யாராவது அப்பான்னு கூப்பிடுவீங்க இல்லையா? கூப்பிடுற மாதிரி இருப்பாங்க, சித்தப்பா, பெரியப்பா, அல்லது அப்பா வயசுல இருக்கிறவங்க, அப்பான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு வயசுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்க மனம் குளிர என்ன செய்யணுமோ, ஒருத்தருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்க மனம் குளிரும், சிலருக்கு வந்து உடம்ப அமுத்தி விட்டா மனம் குளிரும், சிலருக்கு கொஞ்ச நேரம் அவருக்கு எல்லா வசதியும் இருக்கும், எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லப்பா, பையன்லாம் வெளிநாட்டுல இருக்கான், பொண்ணு வெளிநாட்டுல இருக்கு, நான் ஒத்தையா இருக்கேன்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே அதுவே இதுதான் நான் சொல்ற பரிகாரம். நீங்க அதுக்கு மேல வேற மாதிரி பரிகாரம்னா சிவன் தான், சிவனை பிடிச்சிக்க வேண்டியதுதான். அவருதான் சூரியன். சூரியனார் கோயில் போங்க, அதெல்லாம் எனக்கு வந்து நான் அதை சொல்றது இல்லை, அது தவறுனோ வேற எதுவும் சொல்லுங்க ஐயா. சேதுராமன் ஐயா சொல்லுங்க ஐயா. இது வந்து இது இப்போ நீங்க நடத்துறது வந்து 4 கிரகங்களுக்கு நடத்தினால் போதும் இல்லையா? குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டும்தானே இருக்கு. அதுதான் நமக்கு அவ்வளவு மட்டும்தான் சொல்லி வச்சாங்க, அந்த 4 எல்லாம் சொல்லல. மாத பலன்கள்னு போடுவாங்க இல்லையா, புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாத பலன்கள்னு வரும். அதான் எல்லாமே மூடி மறைச்சு வச்சிருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், மாத பலன்கள் வந்து சூரியனை வச்சுதான் எடுக்கிறாங்க. மாத பலன்கள் ஐயா மன்னிக்கவும் ஐயா. இல்ல இல்ல, இது எதுக்கு மன்னிக்க சொல்றீங்க? இல்ல, இடையில குறுக்கிடக்கூடாது. நீங்க கேட்கறதுக்கு தானே நான் இருக்கேன், உங்களுக்கு பதில் சொல்லதான் நான் இருக்கேன். தாராளமா கேளுங்க, கேட்கறதுனால. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டும் தான் புக்கு எல்லாம் போடுறாங்க, மற்ற கிரகத்துக்கு போடுறாங்க. நீங்க மாத ராசி பலன்னு போடுவாங்க, வார ராசி பலன்னு போடுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு போக மாத ராசி பலன் போடுறது சூரியனை வச்சு தான் போடுவாங்க. வாழ்க்கை வளம். மைக்க மியூட் பண்ணிக்கங்க, கேட்கலாம், தாராளமா கேளுங்க. அதை வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணதே எடுத்துக்கங்க, கேளுங்க. ஏன்னா புரியாம நடத்திட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், கேளுங்க ஐயா. ஐயா இப்ப நீங்க வந்து கோச்சாரத்துக்கு வந்து இத பலன் சொல்றீங்க, இத வந்து பிறப்பின் ஜாதகத்துல சூரியன் இருக்க பாவத்துக்கும் அடாப்ட் ஆகுமா, எடுத்துக்கலாமா? அதுக்கு தகுந்த மாதிரி சூரியன் கொடுக்கக்கூடிய விளைவுகள் மாறும். ஓ, சூரியன் எங்க இருக்காருன்றத பொறுத்து இந்த கோச்சார விளைவு. நஷ்டம் அப்படின்னா சூரியன் எங்க இருக்கிறாருன்றத பொறுத்து என்ன வகையான நஷ்டம்ங்கிறது மாறும். நஷ்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண நஷ்டமே வராது. ஒரு பொருள் நஷ்டம் வரலாம், ஒரு உறவுல நஷ்டம் வரலாம், தம்பி கோச்சிட்டு போலாம், கூட்டு குடும்பமா இருக்கவங்க பிரிஞ்சு போலாம், அதுவும் ஒரு நஷ்டம் தானே. இப்ப நஷ்டம் எப்படி, எந்த வகையான நஷ்டம் வரும் அப்படின்னா அது வந்து சூரியன் உங்க ராசி கட்டத்துல இருக்கிறத பொறுத்து மாறும். நன்றிங்க ஐயா. அதுதான் ஆளுக்கு ஆள் மாறுறது. சேதுராமையா இன்னும் சந்தேகம் இருக்கா? ஹேண்ட் எடுத்துக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ். சரி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் கார்த்திகேயன் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா நேத்து குருவுக்கு பார்க்கும்போது 2 விடுபட்டு. உங்க முகத்தை பார்க்கலாமா? எனக்கு முகத்தை பார்த்தாதான் பேச வருது. ஐயா கொஞ்சம் இப்பதான் தூங்கி இருந்தேன். பரவாயில்ல, கேளுங்க. இப்போ வந்து குருவோட கோல்சாரம் வந்து நேத்து 2 விடுபட்டு போச்சு ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. என்ன விட்டு போச்சுங்க? 2க்கு சொல்ல மறந்துட்டேனா? இல்ல, அது நீங்க அப்புறமா சொல்றேன். அது சரி சொல்லிடுவோம். சரிங்க, சரி சொல்லிடுவோம். நன்றி ஐயா. குரு வந்து 2ல வரும்பொழுது தன லாபம், பொருளாதார லாபம் கிடைக்கும், எதிரிகளை வெல்வார்கள். ஓகே ஐயா. 2. வேற எதுக்காவது பாக்கி இருக்கா சொல்லாம? எல்லாம் முடிஞ்சது ஐயா. அது பாடலை வச்சு சொல்லிட்டு வரும்போது நெகட்டிவ் மட்டும்தான் அந்த பாடல்ல இருந்துச்சு, அதை சொல்லிட்டு வந்திருப்போம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இப்போ அடுத்து
அப்போ சந்திரனுக்கு வேண்டாமா, சொல்லலாமா? சூரியனுக்கு சொல்லிட்டோம், சந்திரனுக்கு சொல்லணுமா? சார் இப்ப நீங்க இந்த சூரியனுக்கு வந்து 3, 6, 10, 11 இந்த இடத்துல வந்தா சூரியன் கோச்சாரத்துல நல்லது பண்ணுவாருன்னு சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மித்த 8 மித்த 8 இடத்துக்கும் வந்து நல்லா இல்லாம இருக்கு. இத ஆமா. எத பேஸ் பண்ணிங்க சார் சொல்றீங்க? இப்ப நம்ம ஏதாவது ஒரு அடிப்படைய வச்சு தானே இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் மைண்ட்ல வைக்க முடியாது. மறந்துருவேன். அப்ப நம்ம எத வச்சு சார் இத நீங்க நீங்க சொல்லிட்டு அதுதான் இப்ப இருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? 3, 6, 10, 11ன்னு அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா இது நம்ம உபதேசம். இதுவே இந்த ரூலே போதும். அது எதை வச்சு சொல்றாங்கன்றது நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அதை தொகுத்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சொல்லியிருக்கீங்க. சரிங்க சார், சரி. இல்ல 1ல வந்து இப்ப செல்வாக்கு குறையும், அலைச்சல் குறையும், நோய் வரும், புகழ் குறையும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இது அது ஆ, ஆ. இல்ல அது சொல்லலாம். உயர்நிலைக்கு போகணும். நம்ம ஒரு கிரகத்துக்கு நடத்துறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆயிடும். எப்படி நான் வேணா இப்ப கேட்டதுனால சொல்லிடுறேன். 1ங்கிறது லக்னம் இல்லையா? சூரியன் புகழ் இல்லையா? சூரியன் புகழுக்குடையவன். அவர் வந்து ஒரு பாவி. அது எங்கெங்க அவர் நெகட்டிவா ஆக்ட் பண்ணுவாரு, எங்கெங்க பாசிட்டிவா ஆக்ட் பண்ணுவாருன்னு இருக்கு. அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எடுக்கிறாங்க. அப்ப எந்தெந்த இடத்துல நெகட்டிவா வேலை செய்வார், ஏன்னா அவர் பாவி தான், அதிக பாவி. அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி இடங்கள்ல நான் முன்னாடியே பேசிக் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், நம்ம சொல்ற 7ஆம் பார்வை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 5, 6 பார்வைகள் இருக்கு. அது வந்து இவரே சொல்லியிருக்காரு, பராசரத்திலேயே இருக்கு, பர்சன்டேஜ்ல இருக்கு. அந்த அடிப்படையில தான் வருது. இங்க இருக்கும்போது இத்தனாம் பார்வையா இங்க பார்ப்பாரு. அப்ப பாவிங்கிற முறையில இந்த அதாவது இப்ப சனி 3ஆம் பார்வைக்கு ஒரு விளைவு இருக்கும், 7ஆம் பார்வைக்கு ஒரு விளைவு இருக்கும், 10ஆம் பார்வைக்குன்னு ஒரு விளைவு இருக்கும். நம்ம சனி பார்வைன்னு மட்டும்தான் எடுத்துக்கிறோமே தவிர ஒவ்வொரு பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. 3ஆம் பார்வையில பாக்குறப்ப என்ன செய்வார் அப்படின்னு. அது மாதிரி சூரியனுக்கும் வந்து நம்ம சொல்றது வந்து 7ஆம் பார்வை மட்டும்தான் சொல்றோம். ஆனா அவருக்கு இன்னும் பார்வை இருக்கு நிறைய. அந்த பார்வைகளை வச்சுக்கிட்டு இத்தனாம் பார்வையா பாக்குறப்ப இதை செய்வார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அங்க பாக்குறப்போ அவங்களுடைய இன்டராக்ஷனை வாங்குவார். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வராங்க. நம்ம அவ்வளவு சொல்லி அது மனப்பாடம் பண்றது இன்னும் கஷ்டம். அப்படிங்கிறப்போ எங்கெங்க நல்லது செய்யறார், எங்கெங்க தீமை செய்யறார், நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அதை எழுதிட்டீங்க. 3, 6, 10, 11ல சூரியன் நன்மை செய்யறார், மற்ற இடத்துல எல்லாம் அவரு தீமை செய்யறார். அவ்வளவுதான். இதுதான் சுருக்கம். நன்றிங்க சார். இல்ல இப்ப நாளில் பெண்களால் விரோதம்னு சொல்லியிருக்கீங்க சார். இத வந்து எப்படி பெண்கள்னு நம்ம எடுத்துக்கிறது, அதான் கேட்டேன். இது எதுல இருந்து நீங்க எப்படின்னா சார் வந்து ஒரு பேஸ் இல்லாம கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. சரி, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வாய்ப்பு இருந்தா அப்புறம் சொல்றேன் எல்லாத்தையும். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம, ஏன்னா இப்ப 9 கிரகங்களுக்கு முடிச்சாகணும். சரி, ஓகேங்க சார். நன்றிங்க சார். 4 நாளுக்குள்ள அதெல்லாம் லாஜிக்கே உங்களுக்கு வேணும்னா பார்ப்போம். கடைசி நாள் முடிஞ்சா சொல்லுவோம். ஏன்னா வேதை அப்படிலாம் இருக்கு நிறைய. பார்ப்போம் எப்படி போகுது அது சொல்லுங்க. கோச்சார பலன் வகுப்பு எப்படி போகுது? இல்லைங்க சார், நீங்க இப்ப சொல்றீங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. இத வச்சு நாங்க பார்க்கணும் சார் மறுபடியும். இப்ப இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம்ல. கோச்சார கிரகம் சனி, சார் சொன்ன மாதிரி சனி, குரு, ராகு, கேது தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சார் சொல்றபடி இனிமே சூரியன் வந்து 4க்கு போனா இப்படி இருக்கும் அப்படின்றத சூரியனை எடுத்துக்கலாம். நீங்க சூரியனை தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் 1 மாசம் இருக்காரு. அப்ப அந்த மாசத்துக்கு வந்து கண்டிப்பா அந்த பலன், மாத பலன்னு இதை வச்சுதான் சொல்றாங்க. இதை வச்சுதான் சொல்றேன்றத அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1 மாதத்துக்கு அவர் அங்கதான் இருக்காரு. அப்படிங்கிறப்ப அது மாத பலன் சூரியனை வச்சுதான் கண்டிப்பா சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க இல்ல ஐயா சொல்றாங்க. சூரியனை ஐயா வச்சுதான் நீங்க சொல்றாங்க. சொல்ற ஐயா நீங்க சொல்ற சொல்லுங்க. கோச்சார பலன் வந்து பிரசன்னத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் ஐயா. சிறப்பா சொல்லலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. பயன்படுத்துங்க. அவங்கவுங்க அனுபவத்துல எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். சரி, இப்ப சந்திரனுக்கு வருவோம். சந்திரன் வந்து தினசரி நட்சத்திரத்தை மாத்திக்குவாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம். அதுல உள்ள ரகசியமும் இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ நாள் பலன் நம்ம சந்திரனை வச்சுதான் பாக்குறோம். அதாவது நட்சத்திர பலன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இல்லையா? அதையும் கொஞ்சம் சேர்த்தி 2.25 நாளுக்கு சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா ராசின்னு வந்துடும். அதாவது நட்சத்திர பலனை தொகுத்து 3 நட்சத்திரத்துக்கு உள்ள பலனையும் தொகுத்து இப்படி வந்துடும். அது இல்லாம அதிபதிங்கிற முறையிலையும் வரும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், குறிச்சுக்குங்க. ஏன்னா சந்திரனுக்கெல்லாம் பேசிக் சொல்லிட்டேன், இப்ப நட்சத்திரத்தை வச்சு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத. இவரு சந்திரன் வந்து ஜனன சந்திரன் மீது, அதாவது ராசியின் மீது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சந்திரனாவே உணவு, ஏன்னா இப்ப கேட்டுட்டாங்க, அதனால நான் இது எப்படி எடுக்கிறோங்கிறத சொல்லிடுறேன். உணவு அப்படிங்கிறதுனால நல்ல சாப்பாடு கிடைக்கும் அன்னைக்கு. வீட்டில் சமையல் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லது வீட்டில் சமையல் இல்லைன்னா எங்கேயாவது நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண், சந்திரன் வந்து பெண் அப்படிங்கிறதுனால பெண்களால் லாபம், சயன சுகம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரன் மனோகாரகன், அப்போ நல்ல ஒரு மனசு இருக்கும் அன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ல வரும்போது மனசு குழப்பம் பண்ணுவாரு ஒரு சந்திரன். மனக்குழப்பம் உண்டாகும். குழப்பம் வந்துச்சுனாவே காரிய தடை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா? தடை வந்துச்சுன்னா விரயம் வரும். இப்போ கடன் எல்லாம் கொடுக்கலாம் வாங்கலாமானா அன்னைக்கு வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது 2ல வரும்பொழுது. ஏன் 2ல வரும்போது எத்தனாவது நட்சத்திரம் வரும்னு பாத்தீங்கன்னா தெரியும். 2ல வரும்போது ஏறத்தாழ 3வது நட்சத்திரமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா 3வது நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கும். ஒரு பாதமாவது இருக்கும் இல்லையா? இருக்கலாம். இருக்கலாம் இல்ல, இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஒரு இப்ப அஸ்வினி 1ல வந்து பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3வது நட்சத்திரம் கார்த்திகை எங்க வரும்? ஒரு பாதம் தான் இங்க இருக்கும். மீதி 3 பாதம் வந்து ரிஷபத்துல தான் இருக்கும். அப்ப 2க்கு சந்திரன் போறப்ப எங்க போயிருவார்? 3வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அது என்ன? வேலை நட்சத்திரம் சார். இல்ல, அதுக்கு இன்னும் வேற பேர் இருக்க. சரி, 3, 5, 7 ஆகாது இல்லையா? ஜன்ம நட்சத்திரத்திற்கு இது நம்ம முதல் பேட்ச் வீடியோல நம்ம போட்டிருக்கோம். தாராபலன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன நட்சத்திரங்கள் வந்து என்ன பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 3வது நட்சத்திரம் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தரும். சரி, அப்போ 2வது ராசியில இருக்கும்போது 3வது நட்சத்திரத்தின் மீது போவாரு. 3வது நட்சத்திரம் நடக்கும். அதனால விரயம், கடன் கொடுக்க கூடாது, மனக்குழப்பம் வரும், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப காரிய தடை, விபத்து தாரை. விபத்து தாரைன்னா அப்போ விபத்து தான் நடக்கணும் இல்ல, மனக்குழப்பம் வந்தா மத்த எல்லாமே வந்துரும் இல்லையா? அந்த தாரைக்கு மட்டும் சொன்னா விபத்துன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதனால சராசரி எடுத்து நம்ம பண்றோம் இதுல. அவ்வளவுதான். நீங்க கேட்ட விளக்கம் வந்துருச்சா இங்க? ஆனா ஒன்னொன்னுக்கும் இப்படி சொன்னோம்னா டைம் பத்தாது. ரைட். அடுத்து 3வது ராசியில் சந்திரன் வரும்பொழுது தன லாபம் கிடைக்கும். எழுதிட்டு தானே இருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லட்டுமா? மெதுவாக சொல்லுங்க. தன லாபம் கிடைக்கும். பெண்களால் சுகம் கிடைக்கும். பெண்களால் சண்டை வரும்னு சொன்னது வேற. இங்க பெண்களால் சுகம் கிடைக்குங்கிறது
வேற. வெற்றி கிடைக்கும். சந்திரன் நாளில் வரும்போது, ராசி நாளில் 4வது ராசியில வரும்போது யாரை பார்த்தாலும் சந்தேகமா தோணும் நமக்கு. சந்தேகப்படுற மாதிரி, நம்பிக்கை இல்லாத, அதாவது அவநம்பிக்கை, நீர் பயம். அதாவது இந்த ஒரு படத்துல சொல்ல, எனக்கு தண்ணியில கண்டோன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டே அலைவாரு விவேக். அது மாதிரி ஜலத்துல, நீர்ல ஒரு பயம் ஏற்படலாம். உறவுகளால் சங்கடங்கள் வரும். உறவுகளால் சங்கடம், பகை வரலாம். இதுல ஆழமா போனா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் வரும். சொல்லாமே வாய் இருக்க மாட்டேங்குது, வந்துருது, மாறும். சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சத்துக்கும் இத தனியா படுத்தி பார்க்கணும். சந்திரன் 5ல் வரும் பொழுது, இப்ப கேட்கலாம் நீங்க, உங்க எந்த ராசிக்காரங்கன்னு கேட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எடுக்கலாம். எங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. அதனால நம்ம எடுத்துக்காட்டு சொல்லாம போயிட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 பேர் தான் சொல்றாங்க. ஐயா இப்ப ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்ப சிம்மம் தான் இங்க வருதான். சந்திரன் வந்து ரிஷப ராசிக்கு அவர் வந்து நேத்திக்கு வரையில சிம்மத்துல இருந்தாரு இல்லையா? வீட்டுல சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்ததுங்க 2 நாள். 2 நாள் அங்க 2 நாள் சிம்மத்துல இருந்தாரு இல்லைங்க. இல்லைங்க, கணவன் மனைவியோட பிரச்சனைங்க. சரி சரி, அதுவும் சொந்தக்காரங்க தான். உறவுகள் தான் இல்லையா? சரி சரி. அடுத்து 5 சொல்லிட்டோமா, சொல்லலையா? 4 தாங்க சொன்னீங்க. 5 மனசுல குழப்பம் வரும். மனசுல குழப்பம் வந்துட்டாலே காரிய தடை எடுத்துக்கலாம். சுவாச பிரச்சனை, சுவாச பிரச்சனைனாவே சளி தொல்லைன்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா இவர் வந்து சுவாச பிரச்சனை, இப்ப புதன் சுவாச பிரச்சனை பண்ணாருன்னா காற்று சம்பந்தமா பண்ணுவாரு. சனி பண்ணாருன்னா கிருமிகள் சம்பந்தமா பண்ணுவாரு. இவரு பண்ணாருன்னா இவர் நீர்க்காரகன் இல்லையா, சளி தொல்லை பண்ணுவார். 6ல் வரும்போது நோய் நீங்குதல், எதிரிகளை வெற்றி கொள்ளுதல், சத்ரு ஜெயம். அந்த காலத்து இதுல சொன்னோம்னா சத்ரு ஜெயம். 7ல் வரும்போது அதே மாதிரி போஜன சுகம். இது எங்க சொன்னோம்? 1ல் வரும்போது சொன்னோம். அப்ப இங்க இருக்கும்போது திரும்ப 1 பாப்பாரு இல்லையா? அப்போ அதே இது இங்க போஜன சுகம், தனலாபம், சயன சுகம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். சார் அப்பனா சந்திரன் வந்து 6, 7ல வரும்போது நம்ம மாத்திரை எல்லாம் சாப்பிடலாம் சார். ஏதாவது ஹாஸ்பிட்டல் போறது அந்த மாதிரினா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் சார். அவ்வளவுதான். நீங்க அந்த தாரை இதுல தாராபலன் பாத்தீங்கன்னாவே அதுல இதோட துல்லியமா அதுல வரும் இல்லையா? ஏன்னா தாரைங்கிறது நட்சத்திரத்தை வச்சு எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ராசினா நீங்க இதை சொல்லி முடிச்சோடனே என்ன பண்ண போறீங்க? எந்தெந்த ராசியில வர்றப்ப நெகட்டிவ் பண்றாரு, எந்தெந்த ராசியில எத்தனாவது ராசியில வர்றப்ப பாசிட்டிவ் பண்றாருன்னு அப்படியே கன்சாலிடேட் பண்ணிடுவீங்க. அப்போ அது இன்னும் ஈஸியா போயிடும் தான். தாராபலன் எடுக்கிறப்போ 3, 5, 7 அப்படி எடுத்துக்கலாம். 8ல வரும்போது நமக்கே தெரியும். 8 வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். ஆனா அந்த 2.25 நாளும் அப்படி எடுத்துக்கணும். அதாவது 2.25 நாளுமே எடுத்துக்க வேண்டியதில்லை, நட்சத்திரத்துக்கு மட்டும் எடுத்தா போதும்.
சந்திராஷ்டமங்கிறப்போ மனசுல வந்து ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், விஷ பயம் வரலாம். அதனால புதிய காரியங்கள் எதையும் தொடங்கக்கூடாது. எதனால? நமக்கு மனசு பதட்டமா இருக்கும். சந்திராஷ்டம நேரத்துல மனசுதான் சந்திரன் இல்லையா? அப்ப மனோகாரகன் 8ல போய் வில்லங்கமான இடத்துல இருக்கும்போது மனசு அப்படி இருக்கும். அதனால அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சுப காரியங்கள் அல்லது புதிய தொடக்கங்களை தவிர்க்கலாம். அதுக்காக வேலைக்கு போறவங்க இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், நான் லீவ் போட போறேன்னுலாம் செய்ய முடியாது. அன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா மனசுல குழப்பம் நிறைய இருக்கும். கவனமா இருக்கணும். 9ல வரும்போது காரிய தடை இருக்கும், சங்கடங்கள். சில இடத்துல என்ன ஆகும்னா, அவங்க எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. நம்மளா ஒரு ஆர்வ கோளாறுல போய் சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் உன்னை கேட்டனா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அல்லது எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நடக்கும் 9ல வரும்போது. நம்மளே போய் சங்கடப்பட்டுக்கிட்டு வர மாதிரி. 10ல வரும்போது நல்லா இருக்கும். பாருங்க, சூரியனுக்கும் அப்படிதான் வந்துச்சு, சந்திரனுக்கும் அப்படிதான் வருது. ஏன்னா சூரியன் ஒரு வகையில அரை பாவர்னா இவரு ஒரு வகையில அரை பாவர். அவர் டெய்லி வந்து வெளிச்சமும் இருட்டுமா கொடுப்பாரு. இவர் வந்து 15 நாள் வெளிச்சமும் 15 நாள் இருட்டும் குறைவாகவும் கொடுக்குறவர். வெளிச்சம் இருட்டுன்னா வெளிச்சம் அதிகமாகுது குறையுது அப்படி எடுத்துக்கிறோம். 10ல வந்து காரிய வெற்றி, முன்னேற்றம் அதெல்லாம் கிடைக்கும். 11ல சொல்ல வேண்டியதில்லை. 11 எல்லாத்துக்குமே நீங்க சரியாவே எடுத்துக்கலாம். நோய் நீங்குதல். ஏன்னா இந்த செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் அரச கிரகங்கள்னு சொல்லுவோம். அதனால அரச நன்மை கிடைக்கலாம், தொழில்ல நன்மை நடக்கலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது அப்ளை பண்றதுன்னா அப்ளை பண்ணலாம். இந்த சந்திரன் வந்து 11ல வரும்போது யாருக்காவது அட்வைஸ் பண்றதுன்னா அப்ளிகேஷன் இன்னைக்கு போடுப்பா, டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் போடுறியா இன்னைக்கு போடுப்பான்னு சொல்லலாம். சந்திரன் 11ல இருக்கும் பொழுது. 12ல வரும்போது சூரியனுக்கு சொன்ன மாதிரியே தான். 2 ஒளி கிரகங்கள். இடமாற்றம், பண விரயம் அல்லது தன விரயம் அல்லது தன நஷ்டம், காரியத்துல தடை இப்படி எடுத்துக்கலாம். இப்ப இங்க தொகுத்து சொல்லணும்னா 3, 6, 7, 10, 11 இவர் 7லயும் கொஞ்சம் நன்மை செஞ்சாரு. சூரியன் 7ல வரல. இவர் 3, 6, 7, 10, 11ல நன்மை செய்வார். மற்றதுல எல்லாம் 1ம் 7ம் நல்லதா தானே சொன்னோம். 1ல இருந்து 7 நம்ம 7ல வரும்போது 1ல என்ன சொன்னோம்னு சொல்லி கேட்டோம் இல்லையா? ஆமா, 1 நன்மை தான். அத இங்க சொல்ல மறந்துட்டேன். உணவு கிடைக்கும், பெண்களால் லாபம் கிடைக்கும், சயன சுகம் கிடைக்கும். நல்லதுதான். இல்ல அவங்க சரியாதான் சொன்னாங்க. நான் இங்க 3, 6, 7, 10, 11 சொல்லிட்டு 1 சேர்க்க மறந்துட்டேன். நான் தான், அவங்க சரியாதான் சொன்னாங்க. மேடம் சரியாதான் சொன்னாங்க. அவங்க கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. நான் இப்பதான் பார்த்து மனசுக்குள்ள பதிஞ்சு அந்த 1 விட்டுட்டேன். சரி. அதான் சார் 6 வீடு லாபம், 6 வீடு நஷ்டம் சார். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? ஏதாவது கேட்கணுமா? ஐயா, இப்போ தேய்பிரைக்கு எப்படி எடுத்துக்கலாம்? இதை வளர்பிறை தேய்பிரைன்ற பட்சத்துல எப்படி எடுத்துக்க முடியுது? அதை கன்சாலிடேட் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். நீங்க வளர்பிறைனா கொஞ்சம் நன்மை அதிகமா இருக்கும், தேய்பிறைனா கொஞ்சம், அதாவது சுபர் பாவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க அந்த இதை மாத்திக்கணும், அவ்வளவுதான். தேய்பிரையா இருக்கும்போது பாவர்னு எடுத்துக்கிட்டு அவங்க எங்க நன்மை கொடுப்பாங்கன்னு பாத்துக்கணும். வளர்பிறைன்னு வரும்போது சுபர் எங்க நன்மை கொடுப்பாருன்னு பார்த்து நீங்க இன்னும் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். குரு ஒண்ணும் இல்ல, குருவுக்கு சொன்னதுல எல்லாம் வளர்பிறை சந்திரனுக்கு எடுத்துக்கங்க, சனிக்கு சொல்ல போறத தேய்பிரை சந்திரனுக்கு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இது ரெண்டையும் கலந்து நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.
இப்ப நான் சொல்றதே செவ்வாய்க்கு எழுதிங்க. நான் பாவர் இல்ல, பாவரை வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ லக்னத்துல இவர் வரும்போது என்ன, அது ராசியில வரும்போது காரிய தடை வரும். ரைட், நானே மியூட் பண்ணிட்டேன். இவ்வளவு நாள் அதை செய்யல நானு. அவர் கவனிக்காம இருந்திருப்பார். எல்லாருக்கும் மியூட் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. சரி பாத்துக்கலாம். ஓபன் பண்ண முடியலன்னு சொல்லுங்க. ரைட், ஓபன் ஆகுது. நம்ம பண்ணா நல்லா இருக்கு, அது சங்கடப்படுவாங்கன்னு இவ்வளவு நாளா பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா நான் பண்ணியிருக்கேன். வாழ்க்கை வளமுடன். இல்ல பரவாயில்லையா, நல்லதுதான். மத்தவங்க சங்கடப்படக்கூடாது இல்ல, அவர் கவனிச்சுக்க மாட்டாருங்க. கவனிக்காம தான். அதனாலதான் நான் யார் மேலேயும் கோச்சுக்கிறது இல்ல. சரி, இப்ப செவ்வாய்க்கு என்ன சொன்னோம், அவர் பாவர் அப்படிங்கிறதுனால லக்ன ராசியில வரும்போது காரிய தடை, தோல்வி. பொதுவா செவ்வாய்னாவே எதிரின்னு எடுப்போம் இல்லையா? எதிரியால் கஷ்டம், எதிரி பயம், நோய். செவ்வாய் நோய்க்கும் காரகன், அதனால இதெல்லாம் எழுதிக்கலாம். 2ல வரும்போது, ஏன்னா தனஸ்தானம், அங்க ஒரு நெகட்டிவ் கிரகம் வரும்போது என்ன ஆகும்னா திருட்டு பயம். இது நெருப்பு கிரகம், அதனால நெருப்புனால ஒரு ஏதாவது என்ன கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஏதாவது லீக் ஆகலாம், அந்த மாதிரி. இப்ப நெருப்புனா நம்ம அப்படிதானே எடுக்கணும். அடுப்பு ரிப்பேரா போகலாம், கேஸ் தீர்ந்து போகலாம். நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாததான் எடுத்துக்குவோம், காய அளவுக்கு போக வேண்டாம். அந்த மாதிரி. அதில் எலக்ட்ரிக் ஸ்டவ் அன்னைக்கு பார்த்து ரிப்பேரா போகலாம். ஏன்னா நெருப்புனா கரண்ட்டையும் எடுத்துக்கலாம் நம்ம, அந்த மாதிரி வரும். அப்போ இது ராஜகிரகம்னு சொன்னோம், அதனால கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட ஏதாவது சங்கடப்படுற மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். ராஜ பயம், ராஜ கோபம் அப்படின்னு எடுத்துக்கலாம், பழைய வார்த்தையில சொன்னா. 3ல செவ்வாய் வரும்போது பாவகிரகம் 3க்கு வருது. அப்ப தன லாபம் கிடைக்கலாம், எதிரிகள் பயப்படுவாங்க. இந்த முருகன் சார்ந்த கடவுள், முருகனை எந்த கடவுள் எல்லாம் நம்ம குறிக்கிறோமோ அவங்களால நமக்கு அவங்க தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது செவ்வாய் குறிக்கக்கூடிய கடவுள் முருக கடவுள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருக்கார் இல்லையா? நரசிம்மர் தரிசனம். அன்னைக்கு நான் போனேன், நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எதேச்சியா போனேன், பக்கத்துல கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்தேங்கிற மாதிரி ஒரு இது நடக்கலாம். அல்லது யாராவது பிரசாதம் கொண்டு வந்து தரலாம், பழனி போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நரசிம்மர் பார்த்து கோயிலுக்கு போனேன், இந்தாங்க துளசின்னு கொடுக்கலாம். அப்படி செவ்வாய் 3ல் இருக்கும்போது நடக்கலாம். அப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, அந்த செவ்வாய் 3ல் வரும்போது செவ்வாய் சார்ந்த காரியங்கள் நமக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு பலன் எடுக்கணும். இது ஜாதகம் சொல்றதுக்கு மட்டும் இல்லாம நமக்கு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். செவ்வாய் 3ல் இருக்கும்போது போனா ஈஸியா, அது முருகன் கோயிலுக்கோ அல்லது நரசிம்மர் கோயிலுக்கோ செவ்வாய் 3ல் இருக்கும்போது போனோம்னா ஈஸியா தரிசனம் கிடைக்கும், கியூல ரொம்ப நேரம் நிக்க வேண்டி இருக்காது. இப்படி பலன் எடுத்து பழகணும். 4ல வந்தாருன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃப்ரெண்டு, சரியில்லாத ஃப்ரெண்டு, வேண்டாம் ஒதுக்கலாம்னு நினைக்கிற ஃப்ரெண்டு நமக்கு அன்னைக்கு சேருவாரு. இல்லப்பா, இல்ல வா போலாம், எனக்கு அந்த பழக்கமெல்லாம் சும்மா சின்ன பையன்ல தான் இருந்துச்சு, இப்ப அந்த பழக்கம் இல்ல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு. அட வா, விட்டுட்டா என்ன, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி. இல்ல நான் என்வி சாப்பிட்றது இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுப்பா, ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு வயிறு பிரச்சனை வரலாம், வயிறு பிரச்சனை வரலாம். இவர் வெப்பம் அப்படிங்கிறதுனால காய்ச்சல் வரலாம், ரத்தத்துக்கு காரகங்கிறதுனால ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் 4ல் செவ்வாய் வரும்பொழுது. 5ல் செவ்வாய் வரும்பொழுது பாவகிரகம் 5ல திரிகோணத்துல வர்றாரு. அப்படிங்கிறப்போ நோய் ஏதாவது வரலாம், எதிரிகளால பயம் இருக்கலாம். 5 குழந்தை, புத்திரர்களால ஏதாவது சிரமங்கள் வரலாம், புத்திரர்களால் கஷ்டம், வேதனை. 6ல பாவகிரகம் 6க்கு வர்றாரு, யோகம்தான். நகை, பாத்திரம்,
புதுசா வாங்குறது, நகை வாங்குறது இருக்கும். இவர் எதிரிக்கு உரியவருங்கிறதுனால எதிரி அந்த நேரத்துல நம்மகிட்ட ஒதுங்கி போவாங்க. எதிரிகள் பயப்படுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ல வரும்போது 7ங்கிறது கலத்திர காரகம்ங்கிறதுனால மனைவியால் கலகம் வரலாம். ஏன்யா மனைவியால் தான் வரணுமா? கணவனால் கலகம் வரலாம். அதை எழுதிங்க. புத்தகத்துல அந்த காலத்துல எழுதினவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்களை மையப்படுத்தியே பலன் செய்யணும். ஆணுக்கே வந்து எதுவுமே இப்ப அந்த நட்சத்திர பலன் போட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா, அன்சாரியை போட்டே தான் வந்திருக்கும். அதுக்கு கூட ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. இது ஆண்களுக்கான பலன் அப்படின்ட்டு. பொது பலன் தான். ஆனா அப்படி எழுதியே இது பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் அது பொருந்தும். ஆனாலும் பெண்களுக்குன்னு சில இருக்கு. ஸ்திரீ ஜாதகம்னு தனியா அந்த காலத்துல இருந்துச்சு. அதுதான் 8ல பாவகிரகம் சுபகிரகம் பாக்குறதெல்லாம் எப்படின்னா, அது எதுக்காக பாக்குறாங்கன்ற சூட்சுமம் இப்ப ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். 8ல ஒரு பெண்ணுக்கு இருக்கிற கிரகத்தை பொறுத்து மனைவிக்கு ஆயுள் குறைவுன்னு இருக்குன்னு வச்சுங்க. என்ன அர்த்தம்னா, கணவன் அதாவது தீர்க்க சுமங்கலின்னு அர்த்தம். தீர்க்க சுமங்கலிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. கணவனுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்குவாங்கன்னு அர்த்தம். தீர்க்க சுமங்கலினா இப்படி ஒரு பொருள் இருக்கு. அதே மாத்தி சொன்னீங்கன்னா கணவன் முன்னாடி போயிடுவார்னு அர்த்தம். இந்த மாதிரியும் பலன் எடுக்கலாம் 8ல். அதுதான் இந்த ஸ்திரீ ஜாதகம் அப்படிங்கிறதுல பெண்களுக்குன்னு இதை சொல்லி விளக்கம் வரும். பெண்கள் ஜாதகம் தனியா தான் அந்த காலத்துல இருந்தது. இப்ப அது தனியா நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ 7ல் செவ்வாய் வரும்போது வாழ்க்கை துணையால் பிரச்சனை அப்படி எடுத்துங்க. ஆனா புத்தகங்கள்ல மனைவியால் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. நான் வாழ்க்கை துணையால்னு சொல்லிடுறேன். நோய், எதிரி பயம், அலைச்சல் இருக்கலாம். 8ல் செவ்வாய் வரும்போது என்ன சார் இது நெகட்டிவ் கிரகம் 8ல வரும்போதுன்னா இது சேர்த்தி செய்வர் வச்சு செவ்வாருங்க மாதிரி. இப்பதான் இரத்த காயம் ஏற்படும் பிரகாஷ் ஐயா சொன்னார் இல்லையா, அது இப்பதான் எடுத்துக்கலாம். இரத்த காயம் ஏற்படலாம், இரத்தம் சார்ந்த பாதிப்பு வரலாம். 9ல வரும்போது யோகஸ்தானத்துக்கு பாவி வர்றாரு. அப்ப காரிய தடை, தோல்வி இதெல்லாம் வரலாம். 10ல வரும்போது நல்லது தரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இவர் வந்து தரல. செவ்வாய் வந்து 9ல காரிய தடை, தோல்வி. 10ல வரும்போது திருட்டு பயம், எதிரிகளால் தொல்லை, ஆயுதங்களால் ஆபத்து. 11 தான் பொது பலன். கரெக்டா எல்லாத்துக்குமே வந்துடும். சுபம், தனலாபம், எதிரிகள் அஞ்சுவார்கள், அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். 12ல வரும்போது தன நஷ்டம், 12 கண் பிரச்சனை. இவரு வெப்ப வீட்டுக்குரியவருங்கிறதுனால பித்த நோய், பித்தம் சார்ந்த நோய் வரலாம் 12ல இருக்கும்போது. பொது பலன் சுருக்கமா சொல்லணும்னா 3, 6, 10, 11ல நல்லது செய்யணும். ஆனா 10ல வந்து ஒரு நல்லது செய்யல. அப்படிங்கிறப்போ 3, 6, 11 மட்டும் இவருக்கு எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கு. செயற்கை நல்லா இருந்தா 10லயும் நல்லது செய்வார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 10ல அவர் திக்பலம் அடைகிறார் தானே. இருந்தாலும் செவ்வாய் 7ல தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க கரெக்டா. 10ல யாரு? சனி எங்க திக்பலம் அடைகிறார்? 4லிங்க. சனி என்னங்க எல்லாத்தையும் செவ்வாய் 10ல திக்பலம் சார். செவ்வாய் பாருங்க
தொழில்காரகன், தொழிலுக்கு உச்சம் இல்லையா அவரு? ஏற்கனவே மகர வீட்டுல உச்சம் சார். சூரியன் செவ்வாயும் பத்தலைங்களா? சூரியன் செவ்வாய் 10ல சார், 7ல சனி சார். அதுக்குதான் நான் அப்படி கேட்டேன். சனி எங்க உச்சம்? சந்திரன் வந்து 4ல. சந்திரனும் சுக்கிரனும் 4ல. சனி புதனும் லக்னத்துல. புரியுதுங்க. சரி, சனி மட்டும் 7ல. அப்ப மிச்சம் 2 பேர் 10ல. தொழில் செய்யற இடத்துல இவங்க, அதுக்கு நான் பாட்டு கூட சொல்லி சொன்னேன். வாழ்க வளமுடன். சோ இத்துடன் சார் இதுல ஒரு டவுட்டுங்க சார். இப்ப நம்ம நீங்க இந்த கோச்சார பலன் சொல்றீங்களே சார், இந்த காரகம் வந்து ஜனன ராசிக்கு இப்ப 10ல செவ்வாய் இருந்தாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் அந்த திசையில நடக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? ஆமா, தசையில நடக்கிறத இவங்க வந்து ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் இல்லையா. கோச்சாரத்தை எப்பவுமே, இப்ப கோச்சார பலன் வந்து சொல்றோம்னா நீங்க என்ன பண்ணணும், தசாபுத்தியோட சேர்த்து அப்ளை பண்ணி பார்க்கணும். தசாபுத்தி நல்ல தசை நடந்துச்சுன்னா இவங்க வேலையை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. கெட்ட தசை நடந்துச்சுன்னா இவங்க கெட்டது, இவங்களும் வந்து நெகட்டிவா இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல 4 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரி வரும். இல்ல சார், இப்ப செவ்வாய் வந்து 6ல வந்து நல்லது செய்வாருன்னு சொல்றீங்க. இப்ப என்னோட ஜாதகத்துல செவ்வாயும் ஜாதகனுடைய ஜாதகத்துல 6லே இருக்காங்க. அப்ப எப்பயுமே செவ்வாய் வந்து இந்த சுத்தி சுத்தி வந்தாலும் நல்லதானே சார் செய்வார் மேக்சிமம்? ஆமா, செவ்வாய் 6ல இருக்கும்போது, ஏன்னா பாவகிரகங்கள் 6-8 மறைவது நல்லதுன்னு பொது பலன் நம்ம எடுப்போம் இல்லையா. அப்படி இருக்கும்போது பொதுவா உங்களுக்கு செவ்வாய் இருந்தாலும் அங்க போய் செய்யற வேலையை அவர் செய்யாம போக மாட்டாரு. ஆனா அந்த அளவுக்கு பெருசா பண்ண மாட்டாரு, பெருசா எதுவும் பண்ணிட மாட்டாரு. நம்ம சொல்றோம்ல சிலருக்கு 7.5 ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் வந்து, அதான் முன்னாடி சொல்லும் போது சொன்ன கோச்சார பலனை எடுக்கும் பொழுது நம்ம சொல்றது பொது பலன். ஆனா உங்க ஜாதகத்துல கிரக அமைப்பை பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்றது. ஆமா, அதான் இப்ப நம்ம ராசின்னு பொதுவா சொன்னமே தவிர நீங்க தனியா நடத்தினா 12 ராசிக்கு தனித்தனியா சொல்லணும். அதான் சொன்னேன், கோச்சார வகுப்பு மட்டும் நடத்தினா 1 மாசத்துக்கு மேல நடத்தலாம். பொதுவா ராசிக்கு 1, 2, 3ன்னு சொன்னேன். அதுக்கு மேல மேச ராசிக்கு எடுத்துக்கிட்டு சொல்லணும் 9 கிரகத்துக்கு, ரிஷப ராசிக்கு எடுத்துக்கிட்டு 9 கிரகத்துக்கு மாறும். ஒவ்வொரு ராசிக்குமே அது மாறும். இப்ப நம்ம சொல்றது வந்து பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் 1ல 2ல 3ல வரும்போது இந்த பலன்ல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு வரும். அதனாலதான் இந்த ராசி பலன் வந்து எல்லாருக்கும் பொருந்தி வர்றதில்லை. ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். அது இல்லாம கிரக அமைப்பை பொறுத்து மாறும். இந்த கிரகங்கள் வந்து ராசியில எத்தனாவது கட்டத்துல இருக்கு, லக்னத்துக்கு எத்தனைல இருக்குன்றத பொறுத்தும் பலன் மாறும். இது வந்து பொது பலன். முக்கியமா கோச்சார பலன் வந்து பலன் சொல்ல ஈஸியா இருக்கும். அந்த வேதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ஓரளவுக்கு நல்லா சொல்லிடலாம். அதுக்காக கோச்சார பலன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தசாபுத்திய வந்து அதிகமாக்குறதும் குறைக்கிறதும் கோச்சாரம் கண்டிப்பா நல்லா பண்ணும். அதனால இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதுக்காவது போலாமா, இந்த மாசத்துல நமக்கு வருமானம் வருமா, இது செய்யலாமா, இந்த மாசம் அப்ளிகேஷன் போடலாமா, இன்னைக்கு அப்ளிகேஷன் போடலாமா, இன்னைக்கு போய் அவங்கள பார்க்க போலாமா, கோச்சாரம் வந்து இதுக்குதான். ஏன்னா புத்திங்கிறது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எதை வச்சு ஒரு முடிவுக்கு வருவீங்க? அந்தரமே 2 மாசம் நடக்கும், 2 மாசம் 3 மாசம் தசா புத்தி அந்தரம் கூட மாச கணக்கில் நடக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு வேலையை செய்யலாமாங்கிறது எதை வச்சு முடிவு செய்ய முடியும்? அப்ப கோச்சார பலனை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். அதுக்குதான் கோச்சாரம் பார்க்கணும். பெரிய கன்சல்டன்ட் அஸ்ட்ராலஜில வந்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டெண்டர் போடுறதுக்கு அல்லது பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கேட்பாங்க. அப்ப நம்ம என்னைக்கு போடுறதுன்னு சொல்றது வந்து, நீங்க தசாபுத்தியை வச்சுக்கிட்டு இந்த மாசத்துல பண்ணுங்க சார்னா அந்த மாசத்துல என்னைக்கா பண்றதுன்னு கேட்பாங்கல்ல. அதுல எல்லாம் கோச்சாரம் ரொம்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், நன்றிங்க சார். வேறு ஐயா, இந்த ஏதேனும் கருத்துக்கள்? சொல்லுங்க வணக்கம் ஐயா. ஐயா. இந்த கோச்சாரம் வணக்கம். வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஐயா வேலை செய்யும்? அதாவது நான் சென்ற வகுப்புக்கு நீங்க வரலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேள்வியை வந்திருந்தேன். பார்க்கும்போது வந்திருந்தீங்களா? கோச்சாரம் பொதுவாக சொல்லும்போது 25 அப்படிம்பாங்க. சரிங்க ஐயா. தசா வந்து 75, கோச்சாரம் 25 அப்படிம்பாங்க. ஓகே. ஆனா சில நேரங்கள்ல நான் பார்த்த ஜாதகமா, ஒரு உதாரணம், சென்ற மாதத்துல பார்த்த ஜாதகமே 9ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி புக்தி எப்படி இருக்கணும். ஆனா கோச்சார சனி அவரை போட்டு மாத்துன்னு மாத்தி விட்டுட்டாரு. அவ்வளவு சிக்கல்ல கொண்டு போய் மாட்டி விட்டுட்டாரு. அப்ப அவருக்கு சனி கோச்சாரத்தை எவ்வளவு எடுத்துக்கிறது? அதாவது 7.5 சனி. ஓகே. இதுக்கு 12ல தான் இருக்காரு. ராசி கூட வரல. ராசிக்கு 12ல தான் இருக்காரு. 12ல அப்படி படுத்திட்டாரு. தசை அவ்வளவு இருந்தும் அப்ப எது இங்க முடிவு பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசி கட்டத்துல கிரகங்கள் இருக்கிற அமைப்பு தான் அதை முடிவு பண்ணுது. தசையா புத்தியாங்கிறது அது எப்படி வேலை செய்யுங்கிறது, எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறது. அப்ப அவருக்கு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ நல்ல நிலையில இல்ல. அப்ப தசை வந்து பெருசா ஒன்றும் நல்லது செஞ்சிடல. அப்போ தம்பி நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், நீ விளையாடுறான்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? கோச்சார சனிகிட்ட கொடுத்துட்டாரு அவர் தசாநாதன். அதனால பொதுவாக தசைக்கு 75%, கோச்சாரத்துக்கு 25ன்னு சொல்லுவாங்களே தவிர ஜாதகத்துக்கு ஜாதகம் அது மாறும். அந்த கிரகம் வீக்கா இருந்ததுன்னா இப்ப கோச்சார கிரகம் போட்டு வதைக்கும். கண்டிப்பா. ஓகே. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றேன், இந்த ஜாதகத்தை எல்லாம் வேலை செய்யாமையே பண்ணலாம். நம்ம எப்பவுமே வேதாத்திரியம் தான் இப்ப நான் சொல்றது. என்ன சொல்லுவாருன்னா, யாருடைய மனதையும் புண்படுத்தாம, உடலுக்கோ மனதுக்கோ உயிருக்கோ, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் துன்பம் தரமாட்டேன், என்னால் இயன்ற வரை எல்லா ஜீவனங்களுக்கும் உதவி செய்வேன் அப்படின்னு டெய்லி சங்கல்பம் பண்ண சொல்லுவார். இதை பண்ணிட்டு இருந்தாலே நம்ம ஜாதகம் எல்லாம் வேலை செய்யாது. யாருக்குமே சங்கடத்தை கொடுக்காம இருந்தாலே உதவியே செய்ய வேண்டாம். என்ன கேட்டா இன்னும் வேதாத்திரி என்ன சொல்லுவாருன்னா, சொல்லாலும் செயலாலும் அப்படின்னு சொல்லுவார். செயல்னாலேயும் யாருக்கும் சங்கடம் துன்பம் தரமாட்டேன், சொல்லாலும் தரமாட்டேன், அதே மாதிரி மனதாலும் தரமாட்டேன் பாரு. நம்ம மனசுல கூட என்ன, இப்ப நம்ம குழந்தை 10th படிச்சிருக்கு, ஒரு 470 மார்க் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுல யாராவது 10th எழுதியிருந்தா நம்ம உடனே மார்க் கேட்போம். அது உண்மையில என்னன்னா நம்ம கம்பேர் பண்ணுவோம். அது இப்ப பொறாமை தான். இதெல்லாம் ஒத்துக்கிறதுல ஒன்றும் இதே இல்லை. இயல்பா வர்ற பொறாமை. ஐயோ அவன் மட்டும் கூட வாங்கிட்டானே அப்படின்னு, அந்த மாதிரி கூட நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி சொல்றாரு. மனதாலும். அப்போ அது இருந்தாலே உங்க ஜாதகமே வேலையே செய்யாது. இது 100% நான் பாண்ட்ல கூட எழுதி தருவேன். உடலாலும் மனதாலும் செயலாலும் எந்த வகையிலும் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ உயிருக்கோ துன்பம் தரமாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, நம்ம ஜாதகம் எவ்வளவு மோசமான ஜாதகமா இருந்தாலும் அங்க ஒண்ணுமே செய்யாது. இத நம்பலாம். அருமையா, அருமையா. இது வேதாத்திரி ஐயா சொன்னதுதான். இது கோளறு பதிகமும் இதானே ஐயா சொல்லுது? எல்லாம் அதேதான். அங்க வந்து அவர்கிட்ட சிவன்கிட்ட சரணடைஞ்சோம்னா எல்லா கோள்களும் அவர் பார்த்துக்கிறாரு. அவ்வளவுதான். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார் எனக்கு ஒரு கொஸ்டின். கேளுங்க. எல்லா கோள்களும் வந்து இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு சார் கேட்டாரு, வந்து எல்லா கோள்களும் வந்து கோளாறு பதிகத்துல வந்து சரணடையுது, அந்த மாதிரி நீங்க சிவனுக்கு வந்து சரணடைறாங்கன்னு சொன்னீங்க. அப்ப ஒவ்வொரு கோள்களோட அமைப்பும் வந்து அந்த கிரகத்தோட அமைப்பு வந்து சரியில்லைன்னா போய் இந்த தெய்வத்தை கும்பிடுங்க அந்த தெய்வத்தை கும்பிடுங்க நம்ம வந்து சொல்றோம்ல பரிகாரமா.
அது எப்படி சார்? அது ஒரு நம்பிக்கையில அவங்க முன்னோர்கள், அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்பி சொல்லும் பொழுது நீங்க அந்த முறைப்படி எடுக்கிறீங்க. இப்ப செவ்வாய்னா முருகன் அப்படின்னு அவங்க பராசரர் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அதையும் மீறி இது வந்து உருவ வழிபாடு மாதிரி. ஜோதிடத்துல பரிகாரம் சொல்றது வந்து உருவ வழிபாடு மாதிரி. நம்ம அதையும் நான் சொல்றது எல்லாத்தையும் கடந்து ஒரு சித்தர் நிலையில சொல்றேன் நான். எல்லாமே ஒண்ணுதான், அதாவது அத்வைதம் அப்படின்னு போறோம். நாம் வேற அவங்க வேற இல்லைன்னு இரண்டரை கலந்துறப்போ வரக்கூடிய நிலை இது. நீங்க சிவனும் ஒண்ணுதான், விஷ்ணுவும் ஒண்ணுதான், சனியும் ஒண்ணுதான், எல்லாமே அவங்களுடைய வேறு வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கை வரணும். அப்படி சொன்னா நம்புவீங்களா? ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட செவ்வாதோஷம் பவனுக்கு நீ பழனி போயிட்டு வான்னு சொன்னாதான் நான் கேட்பாங்க. அவங்களுக்கு அப்பதான் அந்த நம்பிக்கை வரும். நீங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான், நீ எந்த சாமி கிட்ட வேணாலும் நீ இதுதான். அப்ப சில பேர் சித்தர்களை வணங்குறவங்க குருவை வந்து எல்லா இப்ப சீரடி சாய்பாபாவுடைய சச்சரித்திரம் படிச்சீங்கன்னா அவங்கள்ட்ட வர்றவங்க ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்தோன்னே அவங்களுடைய அந்த குருவா நினைச்சு வணங்குவாங்க. அந்த மாதிரி காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. முஸ்லிம்கள் வந்தா அவங்க வந்து அவங்க அவங்க தெய்வம் மாதிரியும், இப்போ பிராமின்ஸ்ல வந்து சைவம் வைணவம் 2 வகை இருக்காங்க. ராமனை கும்பிடுறவங்க இருப்பாங்க, சிவனை கும்பிடுறவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவரு பாபா வந்து ராமன் மாதிரி காட்சி தர்றதும், சிவனை கும்பிடுறவங்களுக்கு வந்து சிவன் மாதிரி காட்சி தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாத்துலயும் எல்லாரையும் காண முடியும்னா நீங்க யாராவது ஒருத்தரை நினைச்சு வணங்கினா போதும். அந்த நம்பிக்கை நமக்கு வராது. வந்துச்சுன்னா பரிகாரம் வந்து நீங்க இப்படி எல்லாம் போக வேண்டியதில்லை. அதனாலதான் நான் சொல்ற பரிகாரம், இப்ப சூரியனுக்கு கேட்டப்ப என்ன சொன்னேன்? அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க, அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்கள சந்தோஷப்படுத்துங்கன்னு சொன்னோம். அதனால நமக்கு கடவுள் நம்பிக்கை, கடவுள் எல்லாம் ஒண்ணுதான் எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப நீங்க இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப வந்து டெய்லி வந்து காத்தால எழுந்திரிச்சு வந்து கிரகங்களையும் கிரக அதிபதிகளையும் 27 ராசிகள், ராசி அதிபதிகள் 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள் இவங்கள்ட்ட நம்ம வந்து அந்த அதிபதிகள்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கோரிட்டு நம்மளுடைய தாய் தகப்பன்களுக்கு நம்ம செய்யற தவறுகளுக்கும் ஒரு மன்னிப்பு வந்து கோருது. அது நல்லது தானே சார்? இது மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு. அதான் பாருங்க, இப்ப உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பரிகாரமே சொல்றாங்க நான் நினைக்கிறேன். இத்தனை பேருமே ஒண்ணுதான் நான் சொல்றேன் நானு. இவ்வளவு பேருமே நீங்க ஏன் இத்தனை பேர் போறீங்க? 27 பேருன்னா 28 நட்சத்திரம் இருக்கு. அபிஜித்தை விட்டுட்டீங்க பாவம். அப்ப அவரு கோச்சுக்க மாட்டாரா? அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அவங்க 3 பேர் கோச்சுக்க மாட்டாங்களா? எல்லாமே ஒன்றிலிருந்து தோன்றிய என்னுடைய முதல் பேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அந்த பிக் பேங் எனர்ஜின்னு சொல்லுவோம், காஸ்மிக் எனர்ஜி அல்லது ஆதி பராசக்தி, ஆதி பராசக்தி, அதுல இருந்து எல்லாமே தோன்றியது அப்படின்றாங்க. அப்ப அதை கும்பிட்டாலே மத்த எல்லாத்தையும் கும்பிட்ட மாதிரி தானே அர்த்தம். ஓகே ஓகே சார். அபிராமி அந்தாதீங்க. இல்ல நான் சொல்றதே வேற. நான் சொல்ற தத்துவமே வேற. ஆரம்பத்துல தோன்றியது எங்க இருந்து தோன்றினா ஒரு சக்தியில இருந்தா எல்லாமே தோன்றி வருகிறது. நீங்க அந்த சக்தி வழிபாடு உள்ளவங்களை கேட்டீங்கன்னா பராசக்தி தான் எல்லாத்தையும் படைச்சாரு, சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர்த்தையும் சக்தி தான் படைச்சாங்கன்னே சொல்லுவாங்க. அப்போ அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த மூல தெய்வம் அது சக்தின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. பிரம்மம்னு பொதுவா சொல்லிடுவாங்க சில பேர். இந்த பிரம்மா வேற, அந்த பிரம்மம் வேற. பிரம்மா வேற, பிரம்மம் வேற. அப்போ மூலம் எதுவோ அதை வணங்கினா அதுல இருந்து வந்த எல்லாமே அதுக்குள்ள கட்டுப்பட்டுரும். நீங்க அதுதான் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதை மட்டும் கும்பிடுங்க போதும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. நம்பிக்கை வரணும் உங்களுக்கு. இந்த சாமி எல்லா சாமியும் ஒண்ணுதான் நினைச்சிட்டீங்கன்னா எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம். உங்களுக்குள்ள அடடா நான் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டேன், இன்னைக்கு சனிக்கிழமை, விஷ்ணு கோச்சுக்குவார் நினைச்சீங்கன்னா அப்படிதான் நடக்கும். எல்லாமே ஒண்ணுதான் நினைச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா போதும்.
ஐயா இந்த சக்தின்றதுமே வந்து உருவ வழிபாட்டுல வந்துருந்தது பரம்பொருள் அப்படி ஆதி ஆதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுல எல்லாத்தையுமே கடந்து போக முடியும் ஐயா என்னோட கோணத்துல. நான் போன வகுப்பிலே சொன்னேன், அந்த இதை கடந்து போகணும். உருவ வழிபாடு என்பது ஆரம்ப நிலைக்கு உரியது. அதை கடந்து போனோம்னா பிரம்மம் பூர்வ ஸ்வாஹா அப்படின்னு வரும் இல்லையா, காயத்ரி மந்திரம். ஆமா ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. எல்லாமே ஒண்ணுதான், அத்வைதம், எல்லாமே ஒன்றுதான். நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு. என்னை நம்பி கும்பிட்டீங்கனாலும் நடக்கும். நான் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லை, எனக்குள்ள இருக்கிற இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை யாரையாவது ஒருத்தர் கடவுள் நினைச்சிட்டு கும்பிட்டேன்னா அது நடக்கும். நான் நம்பி கும்பிட்டா போதும். நீங்க நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்க ஆன்மா எனக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் உண்மை. அதனால உங்க நம்பிக்கையை பொறுத்து தான் பரிகாரம் அமையும். ஒன்னொன்னு தனித்தனியா பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஜோதிடத்துக்குள்ள வந்தா நான் அதுக்குள்ளதான் இருக்க வேண்டியிருக்கு, அந்த வட்டத்துக்குள்ள. நான் வட்டத்தை எல்லாம் கடந்து வந்துட்டேன். பட் அப்படி சொன்னா இங்க எத்தனை பேர் ஏத்துக்குவீங்க? யூடியூப்ல கழுவி ஊத்திடுவாங்க. இல்ல அதை சொல்லிதான் ஆகணும் ஐயா. ஒரு சாரார் இப்படி அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க அதை பின்பற்றி தான் ஆகணும். அதுக்கு மேலேயும் வர முடியும், இப்படியும் ஒரு இடம் இருக்குன்றத நம்ம சொல்லிதான் ஆகணும் ஐயா. வேற வழி இல்லை, அதை மறைக்க கூடாது. நான் இப்ப சொல்லிட்டேன்ல, மறைக்கல இல்ல. ஜோதிடம் உண்மை அப்படின்னா விதிப்படிதான் நடக்கணும். நீங்க ஜோதிடம் பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? ஜாதகம் பார்க்கறது நம்ம வழி, நம்ம இப்படி நடக்க போகுது, இதை இப்படி செஞ்சுக்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டல் போகணும்னு இருக்கு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேற யாரையாவது கூட்டி போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு வருவோம். அதுதான் ஜோதிடம். போயிட்டு நம்ம ஏதாவது உதவிகள் செஞ்சுட்டு வரலாம். ஆமா, அந்த மாதிரி போனோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனதுக்கு சமம் ஆயிடுது. அதுதான் பரிகாரம். அதை விட்டுட்டு நான் போய் பழனியில உட்காந்துருக்கிறேன், திருச்செந்தூர்ல உட்காந்துருக்கேன்னா என்னுடைய பழனி ஆண்டவன் என்ன கோச்சிக்க மாட்டாரு. எனக்கு சொல்றேன், ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு கடவுளை எடுத்துக்கிட்டு நம்ம நம்புறோம். அதுதான் எல்லாமே நம்பிடுறோம், அவ்வளவுதான். ஸோ பரிகாரம்ங்கிறது இப்படி செய்யறது தான் சரியான பரிகாரம். இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு, திருமண பிரச்சனை. அதுக்கு நான் சொன்னது என்னன்னா, உங்க சொந்தத்துல யாராவது பத்திரிகை வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும், கல்யாண பத்திரிகை அடிக்கடி கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பயன்படும். பரிகார வகுப்புன்னே நீங்க நினைச்சுக்கலாம். இப்ப திருமண தடை இருக்கு, அல்லது கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கு. அப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம்னா என்ன செய்யணும்? அந்த சுகம் கிடைக்கல, அப்ப அதுக்கு அடுத்தவங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி செய்யலாம். நம்ம என்ன பண்ண முடியாது? அதுக்காக தபால் ஒருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்க முடியாது. என்ன செய்யணும்னா, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒருத்தருக்கு ஏழையா இருக்காங்க, கட்டில் வாங்கி கொடுக்கலாம், மெத்த வாங்கி கொடுக்கலாம். புரியுதா பரிகாரம் எப்படி எடுத்தோன்னு? புரியுது. ஏழை வீட்டுல திருமணம் நடக்குது, பீரோ வாங்கி கொடுக்குறோம். உங்களுக்கு காசு வேணும்னு நினைச்சீங்கன்னா பீரோ வாங்கி கொடுங்க. சுகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கட்டில் மெத்த வாங்கி கொடுங்க. ராகு கேது பிரச்சனையா, கருங்கல் ஆட்டுக்கல் வாங்கி கொடுங்க. ஆட்டுக்கல் எங்க சார் இப்போ கிரைண்டர் வாங்கி கொடுங்க. இதாங்க பரிகாரம். அப்ப நமக்கு வீட்டுல கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, சுகம் கிடைக்கல அப்படின்னா அந்த சுகத்தை அடுத்தவங்களுக்கு கிடைக்க செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கும். ரோட்ல யாராவது நின்றுட்டு இருக்காங்க, கை நீட்டுறாங்க, ஏத்தி கொண்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு வழி கிடைக்கும். இதுதான் பரிகாரம், நான் சொல்ற பரிகாரம். பேசிட்டே இருப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.